வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. இதில் நான் கவர் பண்ண போகிறது யூனிட் 1. அந்த யூனிட் 1ல் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒலிகோசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட். ஸோ ஒலிகோசாக்கரைட்ஸ்னால் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டோம். அந்த 2 to 10 மோனோசாக்கரைட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஒலிகோசாக்கரைட். அந்த ஒலிகோசாக்கரைட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைசாக்கரைட். ஸோ டைசாக்கரைட்னா எதுவும் இல்லைங்க, 2 மோனோசாக்கரைட் ஒரு கோவலன்ட் பாண்ட் மூலியமாக ஜாயின் ஆகிட்டு, அந்த கோவலன்ட் பாண்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓ கிளைகோசிடிக் பாண்ட். ஓன்றது அந்த ஆக்சிஜன் மாலிகுல்ல ஃபார்ம் ஆகிற அந்த பாண்டு தான் ஓ கிளைகோசிடிக் பாண்டுன்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுறாங்க. அந்த பாண்ட்னால் உருவாக்கக்கூடியது தான் டைசாக்கரைட்ஸ். ஸோ டைசாக்கரைட்ஸ் ரெண்டு தான் பிரிக்கலாம், ரெடியூசிங் as well as நான் ரெடியூசிங். நான் ரெடியூசிங்னா கரையவே கரையாதுன்னெலாம் இல்லைங்க. ரெடியூசிங்கை கரைக்கிறத விட நான் ரெடியூசிங்கை கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் இது நான் ரெடியூசிங். அதை பற்றி நான் ஃபுல் அண்ட் டெஃபினேஷனாக பின்னாடி வர வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ ரெடியூசிங்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸாம்பிளாக மால்டோஸ், லாக்டோஸ். அதே மாதிரி நான் ரெடியூசிங்ட்டு பார்க்கும்போது ட்ரீ ஹேலோஸ், அதே மாதிரி சுக்ரோஸ், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளைகோசிடிக் லிங்கேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளைகோசிடிக் லிங்கேஜ்ன்றது எதுவும் இல்லைங்க, ஒரு ஹைட்ராக்சைல் குரூப்னால் உருவாக்கக்கூடிய பாண்ட். அதாவது 2 மோனோசாக்கரைடுக்கு நடுவில் உருவாக்கக்கூடிய பாண்ட் தான் கிளைகோசிடிக் லிங்கேஜ். அந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ்னால ரிசல்ட்டாக என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஹெமி அசிடைல் ஃபார்மேஷன். அதாவது போன லெக்சர் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், பார்க்கலன்னா போய் பார்த்துருந்தீங்க. அந்த ஹெமி அசிடைல் ஃபார்மேஷன்ன்றது உருவாகுது பாருங்கள். அந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ்னால ஹெமி அசிடைல் ஃபார்மேஷன்ன்றது உருவாகுது. ஸோ அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த கார்பன் அட்டாச்மெண்ட், அந்த ஹைட்ராக்சைல் குரூப்பில் இருக்க கார்பன்ஸுக்கு வந்து மொத்தம் 6 கார்பன் இருக்குங்க. அந்த 6 கார்பனில் அந்த C1, C2, C3, C4, அப்புறம் C6, C5ல் எப்பயுமே கார்பனில் பாண்டுன்றது உருவாகுதுங்க. ஸோ அந்த C6 இந்த மாதிரி ஒரு மோனோசாக்கரைட் இருக்குது. அந்த மோனோசாக்கரைட் இன்னொரு மோனோசாக்கரைடோட அட்டாச்மெண்ட் ஆகுது பாருங்கள். அந்த அட்டாச்மெண்ட் பேர் தான் கிளைகோசிடிக் லிங்கேஜ். அதுக்கு நம்ம வந்து எந்த கார்பனுக்கும் எந்த கார்பனுக்கும் அட்டாச் ஆகுதுன்னு பார்த்து, இப்போ ஃபஸ்ட்டு கார்பனோடய அட்டாச் ஆச்சுன்னா 1 பாண்ட் 2, இல்லைனா 1 லிங்கேஜ் 1, அந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு கார்பன் அட்டாச் ஆச்சுன்னா 1 லிங்கேஜ் 1. இதே அது செகண்ட் கார்பனோட அட்டாச் ஆச்சுன்னா 1 லிங்கேஜ் 2. இந்த மாதிரி நம்ம லிங்கேஜ் வந்து இந்த டைசாக்கரைட்டில் கொடுத்துக்கலாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா பின்னாடி வரக்கூடிய எல்லாமே லிங்கேஜஸ் பற்றி தான் வரும். ஸோ அந்த ரெடியூசிங் நான் ரெடியூசிங் சுகர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அப்படின்னா எதுவும் இல்லைங்க, ஒரு ஆனோமெட்ரிக் கார்பன் வந்து அந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ் ஃபார்மேஷனுக்கு இருந்தால் அது ரெடியூசிங் சுகர். இதே ரெண்டு ஆனோமெட்ரிக் கார்பன் வந்து அந்த மோனோசாக்கரைடை அந்த கிளைகோசிடிக் லிங்கேஜுக்கு காரணமாக இருந்ததுன்னா அது வந்து நான் ரெடியூசிங் சுகர். ஸோ நான் ரெடியூசிங் சுகர்னால் கரைக்கவே முடியாதுன்னு இல்லை, ரெடியூசிங் சுகரை விட கரைக்கிறத விட நான் ரெடியூசிங் சுகர் கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டைசாக்கரைட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மால்டோஸ் பார்த்துக்கலாம். மால்டோஸோட லிங்கேஜ் வந்து எப்படின்னா 2 குளுக்கோஸ் ரெசிடியூ C1, அதாவது ஃபஸ்ட்டு குளுக்கோஸோட C1ம் செகண்ட் குளுக்கோஸோட C4ம் ஜாயின் ஆகிட்டு இருக்கிறது தான் மால்டோஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கார்பனோட C1ஓட லிங்கேஜ் வந்து C4, அதாவது செகண்ட் மோனோசாக்கரைடோட C4ல், அதாவது 4th கார்பனோட லிங்கேஜ் ஆகுது. அதுதான் மால்டோஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ், அதே மாதிரி பீட்டா டி குளுக்கோஸ், இது ரெண்டும் சேர்ந்து எப்படி மால்டோஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் இந்த பிக்சர் கிளியராக சொல்லிருக்குங்க. ஸோ மால்டோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டி குளுக்கோ பைரனோசோல் 1 to 4 லிங்கே டி குளுக்கோ பைரனோஸ். ஸோ நான் அப்பயே சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு கார்பன் 4th கார்பனோட ஜாயின் ஆகுது. ஸோ அதை தான் அந்த லிங்கேஜ், அந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ்ன்றதை இது பண்ணுறோம். இது மால்டோஸோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மால்டோஸை பற்றி பார்க்கணுன்னா இதோட ஆனோமெட்ரிக் கார்பன் தான் இந்த குளுக்கோஸ் லிங்கேஜுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அந்த கிளைகோசிடிக் லிங்கேஜை வந்து ஆல்ஃபா 1 to 4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஆனோமெட்ரிக் கார்பன் வந்து செகண்ட் குளுக்கோஸோட ஃப்ரீயாக தான் இருக்குது. அதான் நம்ம இதில் ஒரே ஒரு ஆனோமெட்ரிக் கார்பன் தான் அந்த பாண்டுக்கு வந்து காரணமாக இருக்குது. ஸோ இது வந்து மால்டோஸ்ன்றது ரிடியூசிங் சுகரில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த செகண்ட் குளுக்கோஸ் இருக்குது தானங்க, அது வந்து ஆல்ஃபா இல்லை பீட்டா கான்ஃபிகரேஷன், இது ரெண்டில் எதுனாலும் இருக்கலாம். ஸோ மால்டோஸ் பற்றி இன்னும் பார்க்கணுன்னா இது வந்து எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
ஹைட்ரோலைசிஸ் மூலியமாக ஜெர்மினேஷன் ப்ராசஸ் அப்போ பிளான்ஸில் உருவாகும். இது அப்படி இல்லை மால்ட்டிங் ப்ராசஸ் அப்போ மால்டோஸ்ன்றது அதிகமாக உருவாகும். ஸோ மால்டோஸ் வந்து ஈஸ்டில் என்சைம்ஸ் ஃபர்மெண்டேஷன் மூலியமாகவும் மால்டோஸ் ப்ரெசென்ட் ஆகுதுங்க. ஸோ ஹைட்ரோலைசிஸ் அதான் ஏற்கனவே அந்த பிக்சரில் எனக்கு காமிச்சது 2 குளுக்கோஸ் மாலிகுல் ஒன்றா சேர்ந்து ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் 2 குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் தான் மால்டோஸ் ஃபார்மேஷன் காரணமாக இருக்குது. அதே மாதிரி மால்டோஸ்ன்றது மியூட்டா ரொட்டேஷனும் கொண்டு போகும். ஸோ லாக்டோஸ் அடுத்து மால்டோஸ் பார்த்தாச்சு, அடுத்து லாக்டோஸ். ஸோ லாக்டோஸும் ஒன் ஆஃப் தி ரெடியூசிங் சுகர் தான், அதுவும் பாலில் மட்டும்தான் அதிகமாக காணப்படுது. ஸோ லாக்டோஸ் எதால் உருவாகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேலக்டோஸும் குளுக்கோஸும். இதில் நான் ரெடியூசிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேலக்டோஸ், ரெடியூசிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். ஸோ இதில் இருக்க லிங்கேஜ் பார்த்தீங்கன்னா பீட்டா 1,4 லிங்கேஜ். ஸோ மால்டோஸில் பார்த்தது ஆல்ஃபா, அதே மாதிரி லாக்டோஸில் பார்க்குறது பீட்டா. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாக்டோஸ். ஸோ இந்த பாண்ட் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மால்டோஸ் அதே மாதிரி லாக்டோஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த லாக்டோஸோட ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா டி கேலக்டோபைரனோஸ் 1,2,4 லிங்கேஜ் பீட்டா டி குளுக்கோபைரனோஸ். இதில் நம்ம லிங்கேஜ்னு பார்த்தோம்னா பீட்டா 1,2,4, அதாவது ஃபஸ்ட்டு கார்பன் 4th கார்பனோட லிங்கேஜ் வச்சுருக்கு. அதுதான் இந்த லாக்டோஸ்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ லாக்டோஸில் மீதி என்ன பண்ணுறோம், அதே மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து மியூட்டா ரொட்டேஷன் ரியாக்ஷன்ஸை காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ லாக்டோஸ் வந்து ஈஸியாக டீகம்போஸ் வந்து அல்கலையில் நடக்கும். அதே மாதிரி மால்டோஸ் வந்து ஃபர்மெண்டேஷன் வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்லாம் நடக்கும். அதே வந்து லாக்டோஸ் நடக்காது. ஸோ நான் ஃபர்மெண்டபிள். ஸோ ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் அதாவது ஒரு மாலிகுல் ஆஃப் கேலக்டோஸும் ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸும் ஆசிட்டில் என்சைம் லாக்டேஸில் இது பண்ணும்போது லாக்டோஸ் ஃபார்ம் ஆகுதுங்க. ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து சுக்ரோஸ். ஸோ சுக்ரோஸ் வந்து ஒரு கமர்ஷியலாக இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். சுக்ரோஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சர்க்கரை தான். ஸோ சர்க்கரை இது வந்து எங்கே அதிகமாக ஹையர் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் பிளான்ஸ், அதாவது ஹையர் சுகர் ஈல்டிங் பிளான்ஸ், அதாவது சுகர் கேன் அதே மாதிரி சுகர் பீட், இந்த பிளான்ஸில் நிறையா காணப்படுது. ஸோ இதில் இன்டர்மீடியட் ப்ராடக்ட் சுக்ரோஸ்ன்றது ஃபோட்டோசிந்தசிஸோட ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் தான் உருவாகிறது தான். ஸோ இந்த சுக்ரோஸ்ன்றது எப்படி பிரின்சிபல் ஃபார்மாக எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து லீவ்ஸ்லேருந்து பிளான்ட்ஸோட மற்ற போர்ஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து வாஸ்குலர் சிஸ்டம் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். இதுதான் சுக்ரோஸ்ங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுக்ரோஸ்ன்னு பார்க்கும்போது சுக்ரோஸில் ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் அதே மாதிரி ஒரு மாலிகுல் ஆஃப் ஃப்ரக்டோஸ் இருக்குது. ஸோ இதில் உருவாகக்கூடிய லிங்கேஜ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸோட ஃபஸ்ட்டு கார்பனும் ஃப்ரக்டோஸோட செகண்ட் கார்பனும் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு உருவாக்கு. ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது நான் ரெடியூசிங் டைசாக்கரைட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுக்ரோஸ் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், அதே மாதிரி உங்களோட ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃப்ரக்டோஸ். ஸோ சுக்ரோஸை பற்றி இன்னும் பார்க்கணும்னா இட்ஸ் அ ஃபர்மெண்டபிள், அதாவது ஈஸியாக ஃபர்மெண்டேஷன் நடக்கும். அதே மாதிரி டைல்யூட் ஆசிட்லேயோ இல்லைனா சுக்ரேஸ்ன்ற என்சைம்லேயோ ஹைட்ரோலைசிஸ் ஆகும்போது சுக்ரோஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். ஸோ ரிலேட்டிவாக ஸ்டேபிள், அந்த அல்கலை ரியாக்ஷனுக்கு ரிலேட்டிவாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்ஸை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து இன்வெர்ட் சுகர்ன்றது எதுவுமே இல்லைங்க. அந்த சுக்ரோஸ் ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறோம்ல அது போலமெட்ரிக்கலாக அந்த ஆப்டிக்கல் ரொட்டேஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவாக மாறுறது தான் இன்வெர்ட் சுகரோட சுச்சுவேஷன் சொல்லலாம். ஸோ டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி சுக்ரோஸ் வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது லீவோ மிக்சராக குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் தனித்தனியாக பிரிஞ்சு அந்த போலரைசேஷன் அப்படின்றத வச்சு நம்ம இன்வெர்ட் சுகரை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த லீவோ ரொட்டேஷன்றது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரக்டோஸோட லீவோ ரொட்டேட்டரி பார்த்தீங்கன்னா -92. அதே மாதிரி டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி ஆஃப் குளுக்கோஸ் வந்து 52 + 52. ஸோ இதை பார்க்கும்போது பின்னாடி வரும்போது லெக்சர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது ஸோ அந்த இன்வர்ஷன், அதாவது இன்வெர்ட் சுகரோட கண்டினியூஷன் தான் இன்வர்ஷன்றது எதுவும் இல்லைங்க. அந்த 2 சுகர் மாலிகுல்ஸ் அந்த ஃப்ரக்டோஸ் மிக்சர் அதே மாதிரி குளுக்கோஸ் மிக்சர் கம்பைன் ஆகிட்டு அந்த போலரைசேஷன் ஆஃப் லைட்டை வந்து சேஞ்ச் ஆகிறத ஃபீனோமினன்
அந்த ஃபினாமினாவுக்கு பேர் தான் இன்வர்ஷன்றது பேர். அது ஸோ இந்த இன்வெர்ட் சுகரில் இன்வர்ஷன் ப்ராசஸ் நடக்கிறது வந்து கேட்டலிஸ்டிக்காக இன்வெர்டேஸ்ன்ற என்சைம் வந்து காரணமாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இன்வெர்ட் சுகர் அந்த சுக்ரோஸை விட இன்வெர்ட் சுகர்ன்றது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். அதே அந்த இன்வெர்ட் சுகர் எங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹனியில் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிஹாலோஸ்ன்றது நான் ரெடியூசிங் சுகரோட இன்னொரு காம்பவுண்ட். ஸோ அனோமெட்ரிக் கார்பன் ஆஃப் போத் குளுக்கோமோய்ட்ஸ் as well as involved in the formation of glycosidic linkage. அதே மாதிரி இது ஒரு நான் ரெடியூசிங் டைசாக்கரைடுங்க. இது எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்செக்டோட பாடி ஃப்ளூயிட்ஸில் அதிகமாக காணப்படுது. அந்த ஃப்ளூயிடோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீமோலிம்ப். இது 0.5 ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ட்ரிஹாலோஸ்ன்றது எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் காம்பவுண்டாக அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு அப் டு எ லிமிட்டட் எக்ஸ்டெண்டாக ஒரு சில இன்செக்டில் ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ட்ரிஹாலோஸோட இன்னொரு இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை விட 2 மடங்கு அதிகமான எனர்ஜியை வந்து இது மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ் இன்செக்டோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணுறது ட்ரிஹாலோஸ்ன்ற இது தாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டாக இன்செக்ட் ஃப்ளைட் என்கேஜ்மெண்ட், அதாவது பறக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ட்ரிஹாலோஸை பற்றி இன்னும் பார்த்தீங்கன்னா 2 குளுக்கோஸ் மாலிகுல் ஜாயின் ஆன ட்ரிஹாலோஸ் ஃபார்ம் ஆகும். அதுவும் ஆல்ஃபா 1-1 லிங்கேஜ், அதாவது ரெண்டுமே கார்பன் C1 கார்பன் ஆல்ஃபா லிங்கேஜ்னால ட்ரிஹாலோஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபங்கி அண்ட் ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஹாலோஸ் ஃபார்மேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ ஹைட்ரோலைசிஸ் பை ஆசிட் டு குளுக்கோஸ் இஸ் ரொம்ப டிஃபிகல்ட். ட்ரிஹாலோஸ் வந்து ஆசிட் மூலியமாக ஹைட்ரலைஸ் ஆகிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதே மாதிரி என்சைம்ஸ் மூலியமாக ஹைட்ரோலைசிஸ்ன்றது நடக்காது. ஸோ அடுத்த இது நம்ம எது பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுக்ரோசைல் ஒலிகோசாக்கரைட்ஸ். ஸோ இது வந்து டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் அப்படின்னா டிபின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதோட ரேஞ்ச் வந்து சுக்ரோ ஒலிகோசாக்கரைட்ஸ்ன்றது 3 to 9 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரேஸ் அமௌண்ட்டில் பிளான்ட் ஃபேமிலிஸில் காணப்படுது. இது வந்து என்னென்ன இல்லை எந்தெந்த இடத்துல அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேர், அதே மாதிரி தண்டுவடம், அடித்தண்டுவடம், அதே மாதிரி விதைகள், இங்கெல்லாம் சுக்ரோ ஒலிகோசாக்கரைடுன்றது வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ அது எந்தெந்த ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராஃபினோஸ், ஸ்ட்ராச்சரோஸ், வெராபிகோஸ், அதே மாதிரி அஜுகோஸ் அப்படின்றதெல்லாம் இந்த சுக்ரோ ஒலிகோசாக்கரைட்ஸோட ஒரு ஃபார்ம்ட்டி சொல்லலாம். அதே மாதிரி இது நான் ரெடியூசிங் இன் நேச்சர். ஸோ ராஃபினோஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ்க்கு அடுத்து ஒரு பிளான்ட் கிங்டமில் அதிகமாக இருக்கிறதா இருந்தாங்க. அதே மாதிரி லெக்யூமினஸ் பிளான்ட்டில் லோ கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கும். இது ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன். ராஃபினோஸ்ன்றது ஒரு ஸ்டோரேஜ் மெட்டீரியல். அது சீட்ஸ்லேயும் ரூட்ஸ்லேயும் அதிகமாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ லெக்யூமினஸ் சீட்ஸை வந்து அதிகமான அமௌண்ட்டில் ராஃபினோஸ் ஸ்டோர் பண்ணிட்டுருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா பெங்கால் கிராமில் அதிகமான ராஃபினோஸ் ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். அதே மாதிரி ரெட் கிராம் அண்ட் க்ரீன் கிராம்லேயும் வெராபிகோஸ், ஸ்டாச்சிகோஸ் அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இந்த இது இருக்கும். ஆனால் பெங்கால் கிராம் அண்டு பிளாக் கிராம் பார்த்திங்கன்னா ஃப்ளாச்சுலன்ஸ்ன்ற ஒரு காரணத்துக்கு உருவாகிறதுக்கான காரணம் வந்து ராஃபினோஸாக தான் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ரிசர்வ் மெட்டீரியல். நான் ஏற்கனவே சொன்னோம் ஸ்டோரேஜ் ஆர்கனில் இது ஒரு ரிசர்வ் மெட்டீரியலாக ராஃபினோஸ்ன்றது உருவாகும். பிளாக் கிராம், பெங்கால் கிராம் அதெல்லாம் இருக்குதுன்னா அது வந்து ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ராஃபினோஸ்ன்ற ஒரு என்சைமும் காரணம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுனா ஒலிகோசாக்கரைட்ஸ். இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது பாலிசாக்கரைட்ஸ். ஸோ பாலிசாக்கரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம 2 இதாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன், அதே மாதிரி ஸ்டோரேஜ் எனர்ஜி ஃபார்ம், அதாவது ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட், அதே மாதிரி ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்னா அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன், அதை வச்சு நம்ம பிரிக்கிறது. ஸ்டோரேஜ்னால் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத வச்சு பிரிக்கிறது தான் ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். ஸோ ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராச், கேலக்டமைன்ஸ், இனுலின் அப்படின்றதெல்லாம் ஸ்டோரேஜில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராச்ன்றது எதுவும் இல்லைங்க, ஃபுட் ரிசர்வ் பாலிசாக்கரைட். அந்த சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், டியூபர்ஸில் அப் டு 74% வரைக்கும் ஸ்டார்ச்ன்றது காணப்படுது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டார்ச் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா குளுக்கான்,
நான் ஏற்கனவே சொன்னது ஆல்ஃபா லிங்கேஜ்ன்றது ஆல்ஃபா குளுக்கோஸோட லிங்கேஜ் இதுதான் ஆல்ஃபா குளுக்கான்னு சொல்லிட்டு இது இதில் நம்ம என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதாவது சுக்ரோஸ்னால் 2 குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இருக்குன்ற மாதிரி ஸ்ட்ராச்சில் அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின்னு சொல்லிட்டு 2 மெட்டீரியல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்டர்மீடியட், ஒரு இம்பார்ட்டன்ட் 3rd இன்டர்மீடியட் ஃப்ராக்சராக ஸ்ட்ராச் வந்து காணப்படுது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராச்செல்லாம் ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்டலைன் அக்ரிகேட்டாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் தானே, அந்த ஃபார்மேஜ் இல்லை ஆர்கனைஸ்டு ஃபார்மாக இருக்கிறதுக்கு பேர் கிரானியூல்ஸ்ன்னு சொல்லிட்டு பேருங்க. ஸோ நம்ம கிரானியூல்ஸை எப்படி சொல்லலாம்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்ட்ராச் இன் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்ட்ராச் நான் ஏற்கனவே சொன்னதான் அந்த கிரானியூல்ஸ் தான் அந்த சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராச், அந்த ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்ட்ராச் வந்து பிளான்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கிறதுக்கு காரணம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்ட்ராச்சில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அமிலோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 to 35% வரைக்கும் இருக்கும். ஸோ அமிலோஸும் அமிலோபெக்டினும் எவ்வளோ ரேஷியோவில் இருக்குன்றது வந்து 2 ஃபங்க்ஷனல் என்சைம்ஸ் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிரானுலோஸ் பவுண்ட் ஸ்ட்ராச் சிந்தேஸ், அதே மாதிரி சொல்யூபிள் ஸ்ட்ராச் சிந்தேஸ் அப்படின்ற 2 என்சைம்ஸ் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராச்சில் அமிலோஸ்ன்ற ஒரு இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அமிலோஸோட ஸ்ட்ரக்சரல் பாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பாடி ஆஃப் ஸ்ட்ராச்சில் அமிலோஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ அமிலோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ் யூனிட், அதாவது ஆல்ஃபா 1 to 4 லிங்கேஜ், அந்த இதில் தான் இந்த அமிலோஸ்ன்றது இருக்குங்க. ஸோ இதோட மாலிகுலர் வெயிட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1,50,000 10 லட்சம் வரைக்கும் இதோட மாலிகுலர் வெயிட் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் மனப்பாடமாக வச்சுக்கோங்க, ஏன்னா 0.5 கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் லீனியர் மாலிகுல் ஒரு பிரான்ச்சிங்காக இன்வால்வ் ஆகுது ஆல்ஃபா 1 to 6. இதை நீங்கள் பிக்சரில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா செவரல் ஹண்ட்ரட் ஆஃப் குளுக்கோஸ் ரெசிடியூஸ் வந்து இருக்குது. அமிலோஸ்ன்றது அயோடினோட மிக்ஸ் ஆகும்போது ப்ளூ கலர் தருங்க. ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா அமிலோபெக்டின். ஸோ அமிலோபெக்டின் இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமிலோபெக்டின். இதில் பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது, பிரான்ச், அதே மெயின் பிரான்ச், அதே மாதிரி சைட் பிரான்ச். இதை கொஞ்சம் ஞாபகம். மெயின் பிரான்ச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா 1 to 4, அதே மாதிரி சைட் பிரான்ச்சுன்னு பார்க்கும்போது ஆல்ஃபா 1 to 6. ஸோ அமிலோபெக்டினை பற்றி பார்க்கணுன்னா ஒரு பிரான்ச்சு மாலிகுல், அதே மாதிரி வாட்டர்லி இன்சொல்யூபிள் பாலிமர் which contains thousands of D-glucose residues. ஸோ இந்த அமிலோபெக்டினில் D-glucose residues எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 1 to 4 glycosidic bond. ஸோ அமிலோபெக்டின்றது வந்து 1 to 4 glycosidic bond 94 to 96% வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி 1 to 6 linkage, அதாவது கார்பன் 1 to கார்பன் 6 லிங்கேஜாக 4 to 6% வரைக்கும் இருக்கும். ஸோ இதோட மாலிகுலர் வெயிட் ஆஃப் அமிலோபெக்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10⁻7 to 10⁸. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா 0.5 கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அமிலோபெக்டினோட மாடல் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராபின்றவரும் அவரோட கோவர்க்கர்ஸும் தான் அமிலோபெக்டினோட மாடலை வந்து கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து ஏ செயின் அப்புறம் பி செயின்ட்டு சொல்லிட்டு 2 இதாக பிரிச்சிருக்காங்க. இதோட டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 to 45. ஸோ இதில் பி செயின்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் போன், அதாவது ஒரு 2 or 3 மோர் கிளஸ்டர்ஸாக இது ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஏ செயின் பார்த்திங்கன்னா ஒரு கிரானுலர் கிறிஸ்டலைன் ரீஜியனாக இது ஏ செயின்றது ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அமிலோபெக்டின்றது வந்து பர்பிள் டு ரெட் கலர், அயோடினோட மிக்ஸ் ஆகும்போது பர்பிள் டு ரெட் கலராக மாறும். அமிலோஸ் வந்து ப்ளூ கலரில் மாறுங்க, அமிலோபெக்டின்றது வந்து பர்பிள் டு ரெட் கலராக மாறும். ஸோ இது வந்து அயோடினோட இருக்கும்போது மாறின ஒரு பிக்சர் தான் அது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமிலோபெக்டின் அமிலோஸ் 2க்குமே பிக்சர் வரும்போது சொல்லணும்ல. ஸோ 1,4ன்றது டைரக்ட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு இதாகிட்டு இருக்கும். அதே மாதிரி 1,6ன்றது அந்த சைட் பிரான்ச்சஸ் வரும்போது கிளைகோசிடிக் லிங்கேஜ்ன்றது வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். ஸோ அமிலோ அதோட கிறிஸ்டலைன் ஃபார்ம் அமிலோபெக்டின் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சார்ட் தான் இந்த இது. ஸோ இதை பற்றி தெளிவாக நான் லெக்சர் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சுலின். ஸோ இன்சுலின்றது வந்து ஒரு நான் டைஜஸ்டபிள் ஃப்ரக்டோசைல் ஒலிகோசாக்கரைட்.
ஸோ மோர் தேன் 36,000 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்டில் வந்து நேச்சுரலாகவே இது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இதோட லிங்கேஜ் பார்த்திங்கன்னா β2 bond 1 ஃப்ரக்டோசைல் ஃப்ரக்டோஸ் லிங்கேஜ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செல்லுலோஸ் வந்து ஒரு பிளான்ட் மெட்டீரியல்ஸை நேச்சுரலாக அபண்டண்ட்டாக இருக்கிறது. ஸோ இது வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹையர் பிளான்ட்ஸில் அதோட செல்வால் செல்லுலோஸ்ன்றது அதிகமாக காணப்படுதுங்க. ஸோ இதில் இருக்க லிங்கேஜ் பார்த்திங்கன்னா β1 to 4 லிங்கேஜ். ஸோ இந்த செல்லுலோஸில் ஒரு ஆர்கனைஸ்டு பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோஃபிப்ரில்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லுலோஸ் விச் இஸ் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட். ஸோ மைக்ரோஃபிப்ரில்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டாக C3யோட இருக்குங்க. இதுதான் செல்லுலோஸோட இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கோட ஒரு டயக்ராம். ஸோ அதோட இந்த டயக்ராமில் நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். ஸோ β1 to 4 கிளைகோசைடிக் லிங்கேஜ் ஒவ்வொரு இதுக்குள்ளாரையும் எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் இருக்குன்றது வந்து இந்த இது காமிச்சிருக்கு. அதே மாதிரி இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், அதாவது ஓக்கும் இன்னொரு ஹச்சுக்கும், அதே மாதிரி இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இந்த ஓஹெச்சுக்கும் ஓக்கும் எப்படி லிங்கேஜஸ் இருக்குது, ஒரு செல்லுலோஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அடுத்து மைக்ரோஃபிப்ரில் ஒரு பேராக்ரிஸ்டலைன் ரீஜன் எடுத்து செல்லுலோஸில் பார்க்கும்போது அங்கே ஒரு பண்டில்ஸ் ஆஃப் மைக்ரோஃபிப்ரில்ஸ் ஒன்றா லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆகிட்டு செல்லுலோஸ்ன்ற ஒரு ஃபார்மேஷனை உருவாக்குதுங்க. ஸோ இது வந்து செல்லுலோஸுக்கும் ஸ்டார்ச்சுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், அதாவது பீட்டா அசிடைல் பாண்ட் அதே மாதிரி ஆல்ஃபா அசிடைல் பாண்ட். ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி கிளியராக நான் லெக்சர் நோட்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து சிட்டின். ஸோ சிட்டினோட ஸ்ட்ரக்சர் இதுதாங்க. ஸோ சிட்டுன்றது எதுவும் இல்லைங்க, செல்ஸ் ஆஃப் கிராப் அதே மாதிரி ஷ்ரிம்ப் ஒரு இன்செக்டோட அவுட்டர் லேயர் ஆஃப் பாடியில் இருக்கிறது, அதே மாதிரி பாக்டீரியாவோட செல்வாலில் இருக்கிற ஒரு அவுட்டர் வால் தான் சிட்டின்ற ஒரு பொருள். ஸோ இதில் என்னென்ன லிங்கேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா N-அசிடைல் குளுக்கோசமின் β1 to 4 லிங்கேஜ். ஸோ இந்த லெக்சரில் இருக்க இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் மட்டும் நான் இதில் சொல்லியிருக்கேன். அதை பற்றி ஃபுல்லாக நான் என்னோடய லெக்சர் நோட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லெக்சர் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.